முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இறந்த நிலையில் வி.கே. சசிகலா அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நேற்று அதிமுக எம்.எல்.ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் சசிகலா அவர்கள் சட்டசபை குழு தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனையடுத்து ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் தனது முதல்வர் பதவியும் ராஜினாமா செய்தார். ஓ. பன்னீர்செல்வம் அவர்களின் இந்த முடிவால் சசிகலா அவர்கள் முதல்வராவதை யாராலும் தடுக்க இயலாது என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. பிப்ரவரி 9ஆம் தேதி தமிழக முதல்வராக சசிகலா அவர்கள் பதவி ஏற்பார்கள் என்று அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்து வந்தனர். நேற்று ஒருமனதாக சசிகலா அவர்கள் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்த நிலையில் சசிகலாவின் கணவரான மா. நடராஜன் அவர்கள் திடீரென உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் 4வது மாடியில் உள்ள ஏசி வார்டில் நடராஜன் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாரடைப்பு மற்றும் உயர் ரத்த அழுத்த காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் சிகிச்சை முடிந்து விரைவில் வீடு திரும்புவார் என்று மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். ஜெயலலிதா அவர்களுக்கு சிகிச்சை அளித்த லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் அவர்களும் சென்னை வருகை தந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.